நகர்ந்திடும். ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடைய வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. சரி கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட்னு ஆப்ஷன் கிளிக் பண்ண பிறகு இதில் வந்து 9:16 ரேஷியோவை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே இருக்க கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ வந்து இதில் வந்து ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபோட்டோவெல்லாம் செலக்ட் பண்ணிவிடுவோம். சரி கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டோம். ஃபோட்டோவெல்லாம் ஆட் பண்ண பிறகு மேலே டாப்பில் ரைட் சைட் இருக்க இன்டோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மூணாவது வரைக்கும் அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்க ஈக்குவல் டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை டச் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோ எல்லாத்தையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க கைஸ். அது பிறகு இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. மேலே இருக்க அந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தது இருக்க ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி உங்களோட எல்லா ஃபோட்டோவும் ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிடுங்க. பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஈக்குவல் டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஸ்க்ரீனை டச் பண்ணி ஜூம் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க ஒரு ஸ்டெப் பாட்டு. அப்புறம் அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஈக்குவல் டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீனை டச் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க, செட் பண்ணிவிடுங்க கைஸ். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோ நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டோம். அப்புறம் வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் கைஸ். எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒன் போல் ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், ஐ மாடலில். அந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு 2 ஃபோட்டோவுக்கு இடையில வந்து அந்த ஐ மாடல் அந்த சிம்பிளில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண பிறகு இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து லைன் வால்கர் இந்த ஆப்ஷன் இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே டாப்பில் ரைட் சைடு ஒரு ஹோம் போல் இருக்கும். அதில் போய் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பண்ணிங்கன்னா இதில் வந்து சர்ச் பாக்ஸ் மேலே இருக்கும். இதில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து வந்துடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டவுன்லோடுன்னு கிடக்கும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ பேக் வந்துடும். கேன்சல் கொடுத்துட்டு இந்த மேலே இருக்க இந்த ஹோம்குள்ளே போனீங்கன்னா அந்த மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், லேன் வால்கர் அந்த எஃபெக்ட்டுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டு செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்க அந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் வந்து லேன் வால்கர் அந்த ஆப்ஷன் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரெண்டாவது இருக்க எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு இடையில இருக்க அந்த ஐ சிம்பிளில் வந்து நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. லேன் வால்கர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் கைஸ். சரி கைஸ், இப்போ வந்து எல்லாத்துக்கும் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வந்து கரெக்டாக எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிவிடுங்க. ஒரு ஃபோட்டோ இப்போ செலக்ட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து விக்னேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிவிடுங்க, எனேபிள் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் விக்னேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தது இருக்க ஃபோட்டோ இப்படி ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் நீங்கள் வந்து விக்னேட் ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி கைஸ், நம்ம இப்போ வந்து எல்லா ஃபோட்டோவுக்கும் விக்னேட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க கைஸ். செலக்ட் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம்.
ஹார்ட் எஃபெக்ட்டு டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் கைஸ். டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் எஃபெக்ட் டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க இன்டோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் ஸ்க்ரீன் 2வது இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு சார்கேஸ் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட் நீங்கள் அந்த டெம்ப்ளேட் பண்ணி செலக்ட் பண்ணிவிடுங்க கைஸ். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க கைஸ். சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து ஒரு லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். லிரிக்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டோம். இந்த லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோட எல்லா மெட்டீரியலுமே வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன் கைஸ். லிரிக்ஸை செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்க இன்டோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க 1 ஸ்டெப். அடுத்து 1 ஸ்டெப் பேக் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணி அதை இருந்தால் கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பாருங்க கைஸ், இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் படுத்தி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். சரி கைஸ், இப்போ நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைட் சைடு ஒரு ஏரோ ஐக்கான் இருக்கும் பாருங்கள், மேலே டாப்பில் ரைட் சைடு. அந்த ஏரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே டவுனில் வந்து ரைட் சைடு சேவ் அஸ் வீடியோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு சேவ் ஆகுது கைஸ். இந்த வீடியோட ஆல் மெட்டீரியலுமே உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கைஸ். சரி கைஸ், இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் சந்திப்போம். மீண்டும் உங்கள் அபினேஷ்.